ஹலோ! வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவுல கார்த்திகை மாத சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம் பற்றிய பதிவுகள தான் பார்க்க போறோம். கார்த்திகை மாத சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம் என்பது கார்த்திகை மாதத்தில சந்திரன் வளர்ப்பட்சத்தில் வரும் 4ஆம் நாளில் செய்யப்படும் மிக முக்கியமான ஒரு விரதமாகும். இந்த விரதம் தெய்வீக சக்திகளைப் பெறவும், குடும்ப நலன், ஆயுள், செல்வம், சுகம், குழந்தைப் பேறு, யோகம் ஆகியவற்றை அருளப் பெறவும் செய்யப்படும் ஒரு புனித விரதமாகும். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுர்த்தி நாட்கள் அனைத்தும் மாதங்களிலும் முக்கியமானவை. குறிப்பாக வளர்ப்பட்ச சதுர்த்தி பகவான் விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. கார்த்திகை மாத சுக்ல சதுர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்த நாள் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த நாளில் பகவான் விநாயகர் மற்றும் பார்வதி அம்பாளை இணைந்த சக்தி பூஜை மேற்கொள்வது மிக்க அவசியம். இந்த சதுர்த்தி விரதம் நம்ம ஏன் கடைபிடிக்கணும் அப்படின்னா, விநாயகருடைய அருள் கிடைக்கவும், தடைகள் நீங்கவும், ஐஸ்வர்யம் மற்றும் குடும்ப அமைதி கிடைக்கவும், ஆரோக்கியம் மற்றும் ஆயுள் பெருகவும், பிரசவ பாக்கியம் கிடைக்கவும், நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கவும், புதிய தொடக்கங்களுக்கும் ஏற்ற நாள் தான் இந்த நாள். தொழில், வியாபாரம், கல்வி, பயணம் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும். இந்த விரதத்தை நாம் எப்படி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழும்பி வீட்டை சுத்தம் பண்ணி, நன்றாக குளித்து, புதிய ஆடைகளை அணிந்து, வீட்டில் கோலம் போட்டு, உபவாசம் அல்லது ஒரு நேரம் சைவ சாப்பாடு சாப்பிட்டு, உப்பு குறைந்த உணவு, பழம், பால் போன்றவற்றை மட்டுமே எடுத்து, முழு நாளுமே பக்தி மனத்தோடு கழிக்கணும். இந்த பூஜையை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ விநாயகர் பூஜை செய்யணும். மஞ்சள், குங்குமம், அகில், சந்தனம், துருவம், அருகம்புல் இதெல்லாம் வைக்கணும். விநாயகர் அஷ்டோபத்திரம் அல்லது 1008 பெயர் அர்ச்சனை செய்யலாம். சந்திர பகவானுக்கு ஆராதனை. சதுர்த்தி நாள் சந்திரனை பார்த்தல் மிகவும் நல்லது. நெய் தீபம், அக்ராதி நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கலாம். விரத கதையை படித்து அல்லது கேட்பது விரதத்தினுடைய பூரண பலனை தரும். அந்த விரத கதையினுடைய சுருக்கத்தை அங்கே பார்க்கலாம். பண்டைய காலத்தில் ஒரு அரசர் தனது ராஜ்யத்தில் பல தடைகளை சந்தித்தார். அதனால் விநாயகர் அருளை பெறுறதுக்காக அவர் கார்த்திகை மாத சுக்ல சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டிருக்காரு. இவரது முயற்சியால் அனைத்து தடைகளும் நீங்கி குடும்ப நலனும் ராஜ்ய செழிப்பும் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. நெய்வேத்தியம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை, உளுந்து, உருண்டை, பழங்கள், நெய் விளக்கு, தேங்காய், பொரி, பனங்கற்கண்டு. விநாயகர் சதுர்த்திக்கு உகந்த நெய்வேத்தியம் எளிமையானதும் சுத்தமானதுமாக இருக்கணும். இந்த விரதத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வீக தடைகள் நீங்கும். வீடு, வேலை, வியாபாரம், கல்வி போன்றவற்றில் இருந்த தடைகள் எல்லாமே தன்னாலே விலகும். குடும்பத்தில் உள்ள முக்கிய நிகழ்வுகள் எளிதாக நடைபெறும். உடல், மனநலம் மேம்பாடு, நீண்ட ஆயுள், ரோக நிவாரணம் இதெல்லாம் கிடைக்கும். வியாபாரம் மேம்படுதல், வருமான வளர்ச்சி பெருகும். இந்த விரதம் குழந்தை ஆசை உள்ளவர்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. இந்த விரதத்தை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, மாலை நேரத்தில் சந்திரனை பார்த்து ஆரத்தி எடுத்து விரதம் முடிக்கணும். அடுத்தது காலை சைவம் அல்லது சாதுவான உணவு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த மாதத்திலும் தொடர்ந்து சதுர்த்தி விரதம் செய்து வருவது மிக உயர்ந்த பலன் தரும். அதே போல் கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் தீபம் ஏற்றினா வீட்டில் உள்ள நெருக்கடிகள் எல்லாம் அகலும். இந்த சதுர்த்தி நாள் ஓம் கம் கணபதியே நம ஜபத்திற்கு மிக சிறந்தது. சைதன்யம் அதிகமாக இருக்கும் நாள் என்பதால் தவறாமல் பூஜை செய்ய வேண்டும். நன்றி.